கேபி பாலா அவர்கள் அவர் சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொல்றதும் இவருக்கு வந்து பின்னாடி ஏதோ ஒரு பெரிய டீம் இருக்கு, இவருக்கு யாரோ ஹெல்ப் பண்றாங்க. கேபி பாலா செய்யற உதவிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா பக்காவா ஸ்கிரிப்டட், பக்காவா ஷூட் பண்ணி அதை வந்து எப்படி சொல்றது, யூடியூப்ல, இன்ஸ்டால, ஃபேஸ்புக்ல எல்லாத்துலயும் போடுறாங்க. அந்த வெள்ள மழையில எல்லாருமே பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நீங்க ஒரு கேமராமேனை கூட்டு போய் அதை ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை நீங்க வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன் நான். அபினவ் கொடுக்கறதோ, ஒரு அயன் பாக்ஸ் கார்டு கொடுக்கறதுக்கோ, இல்ல வந்து ஒரு படிப்பு செலவு கொடுக்கறதோ, அதை வந்து நீங்க வீடியோ எடுத்து போடுறீங்க, அதுவே தப்பு. ஆனா பரவாயில்ல. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்க வீடியோ எடுத்து போட்டீங்க இல்லையா, அப்ப வீடியோ எடுத்து போட்டது என்ன நோக்கம், எதுக்காண்டி நீங்க போறீங்க? ஒரு தனி மனிதன் கேபி பாலா இந்த சொசைட்டில எல்லாருடைய வறுமையும் போக்கிடுவாரா, எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்கிடுவாரா, எல்லாத்துக்கும் கல்வி கொடுத்துருவாரா? கேபி பாலாக்கு பண்றதுனால நம்மளும் கேபி பாலா மாதிரி பண்ணணும், நம்மளும் பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேட் ஆனவங்க வர்றவங்க எத்தனை பேர்? கேபி பாலாவை அப்ரோச் பண்ணி எப்படியாவது நமக்கு உதவி. ஸோ நீங்க உதவி கேட்கிற ஒரு மென்டாலிட்டியை நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட கையேந்த வைக்கிறீங்க. சர்வதேச கைக்கூலி அப்படிங்கிறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தினக்கூலி அப்படிங்கிறாரு. ஸோ தினக்கூலி அப்படின்னு சொல்ற கேபி பாலாக்கு ஏது இவ்வளவு பணம்? வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் கேட்க போறேன். கேபி பாலா அவர்கள் நிறைய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாரு, இல்லாதவங்களுக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுருக்கிறாரு, ஸோ மருத்துவ செலவுகள் பண்ணியிருக்கிறாரு, படிக்கிறதுக்கு செலவுகள் பண்ணியிருக்கிறாரு, ஸோ கஷ்டப்படுறவங்களுக்குலாம் நிறைய செலவுகள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுல குறிப்பா என்னன்னா, நிறைய பேர் வந்துட்டு அவர் ரொம்ப தவறானவர், அவர் சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொல்றதும், இவருக்கு வந்து பின்னாடி ஏதோ ஒரு பெரிய டீம் இருக்கு, இவருக்கு யாரோ ஹெல்ப் பண்றாங்க, இவர் ஒன்னும் அவரோட காசுல எதுவுமே பண்ணல அப்படிங்கிற விஷயம் எல்லாம் முன் வச்சிட்டு இருக்காங்க. உங்களது கருத்து? முதல்ல ஒரு விஷயமா, அதாவது கேபி பாலா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு காரைக்கால்ல இருந்து ஒரு சென்னைக்கு வந்து எப்படியாவது சினிமாவில் சேரணும்னு ஆர்வத்தில் வர ஒரு சாதாரண வீட்டு குடும்பத்து பையன். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அமுதவாணன் அவருடைய வந்து உறவு வந்து நட்பு வந்து கேபி பாலாக்கு கிடைக்குது. ஸோ அவர் வீட்டிலே தங்கியிருக்காரு. அமுதவாணன் வந்து கேபி பாலா கொண்டு போய் விஜய் டிவியில் சேர்த்து விடுறாரு. விஜய் டிவியில் வந்து கலக்க போவது யார் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அதில் வந்து எப்படி சொல்றது, நல்லா பண்ணுறாரு, புகழ் அடைகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் கேபி பாலா கிடைக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா கேபி பாலா வந்து நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செய்யறாரு. ஸோ கேபி பாலா செய்யற உதவிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா பக்காவா ஸ்கிரிப்டட், பக்காவா ஷூட் பண்ணி அதை வந்து எப்படி சொல்றது, யூடியூப்ல, இன்ஸ்டால, ஃபேஸ்புக்ல எல்லாத்துலயும் போடுறாங்க. எதை வச்சு சொல்றீங்க சார்? நீங்க பாக்கலாமே, கேபி பாலா எந்த உதவி செஞ்சாலும் அது வந்து உங்களுக்கு வந்து வீடியோவா வெளியே வருது இல்லையா? கேபி பாலா வந்து ஒரு வெள்ளத்துல இறங்கி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர்ல கரெக்டா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வெள்ளத்துல ஏதோ ஒரு குடிசை பகுதி, தாழ்வான பகுதியில வந்து அந்த மக்களுக்கு உதவி செய்ய போறாரு. கிட்டத்தட்ட ஏதோ 6,000 ரூபாய் என்னமோ பணம், என்னமோ உணவுப் பொருட்கள் எல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். கிட்டத்தட்ட 100-200 பேர் கொடுத்தாரு. தன்னுடைய கையில இருந்து தனக்கு கிடைக்கிற வருமானத்துல இருந்து இதை செய்யறேன் அப்படிங்கறது கேபி பாலா சொல்றாரு. அப்படிதானே சார் சொல்றாரு? கரெக்ட். ஆனா அது அந்த வெள்ளத்துல அந்த வெள்ள மழையில எல்லாருமே பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நீங்க ஒரு கேமராமேனை கூட்டு போய் அதை ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை நீங்க வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன் நான். அவர் வந்து பிளான் பண்ணி பண்ணிருக்காரு. எல்லாமே பிளானிங். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்மா. நீங்க வந்து இப்போ ஒரு அயன் பாக்ஸ் தேய்க்கிறவர், அவருக்கு ஏதோ 1,50,000 கொடுக்குறாரு, அதை வீடியோ பண்ணி போடுறாரு, பரவாயில்ல. நான் அந்த அபினவ்னு ஒரு நடிகர், அவரோட வீட்டுக்கு போறாரு, அங்க வந்து வீடியோ பண்ணி போறாரு, பரவாயில்ல. இதெல்லாம் நம்ம வந்து சரி, அது வந்து வேற சூழ்நிலை. ஒரு வெள்ளத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உணவே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு பணம் கொடுக்குறாரு, உணவு கொடுக்குறாரு, இதெல்லாம் நல்ல விஷயம் தான், நம்ம மாட்டுக்கிறதே சொல்லல இதுல. ஆனா அந்த வெள்ளத்துல போராடிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை, மெட்ராஸே வெள்ளத்துல மிதக்குதுமா. அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவு சாப்பிட முடியாத சூழ்நிலை இருக்குமா. பல பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா டெத்து, அதாவது வந்து இறப்பு நடந்திருக்குமா அந்த சூழ்நிலையில. ஸோ இறப்பு நடந்தவங்க அந்த அந்த பணத்தை புதைக்கிறது எப்படின்னு தெரியல, யாரும் ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்க, அந்த வெள்ளத்துக்குள்ள எப்படி சுடுகாட்டுக்கு போறதுன்னு தெரியல. இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை, பேத்தட்டிக்கா ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலையில உதவி செய்ய போறது நல்ல விஷயம், உதவி பண்றது நல்ல விஷயம். அதை வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி அதை வந்து நீங்க வீடியோ எடுத்து அதை வந்து நீங்க எதுக்கு யூடியூப்ல போடுறீங்க? அவரை கேட்டா எனக்கு யூடியூபே கிடையாது, யூடியூப்ல இருந்து தான் வருமானம் வரும், இன்ஸ்டால இருந்து வருமானமே வராது, நான் இன்ஸ்டால தான் போஸ்ட் பண்றேன்
அப்படின்னு சொல்றாரு. சரி, நீங்க இன்ஸ்டால போஸ்ட் பண்றீங்க. நீங்க இன்ஸ்டால போஸ்ட் பண்ற போஸ்ட் அது எப்படி யூடியூப்ல வருது? யூடியூப்ல ஷார்ட்ஸா வருதா இல்லையா எல்லாமே? வருது சார். சோ அது யாரு வேணாலும் எடுத்து போடலாம்ல சார். நம்ம தான் இல்ல, யாரு அதெல்லாம் வேணாலும் நமக்கு யார் வேணா எடுத்து போடுறாங்கிறது, யார் எடுத்து போடுறா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. கேபி பாலாங்கிற செய்யற உதவிகளை யார் எடுத்து போடுறா? இந்த மாதிரியான வெள்ள பேரிடர் சூழ்நிலையில செய்யற உதவிய இவர் எதுக்கு வீடியோ எடுத்து போடுறாரு? மத்த சூழ்நிலைகள் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, அபினவ் குடுக்குறதோ, ஒரு அயர்ன் பாக்ஸ் காரனுக்கு குடுக்குறதுக்கோ, இல்ல வந்து ஒரு படிப்பு செலவு குடுக்குறதோ, அத வந்து நீங்க வீடியோ எடுத்து போடுறீங்க. அதுவே தப்பு. ஆனா பரவால்ல. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்க வீடியோ எடுத்து போட்டீங்க இல்லையா? அப்ப வீடியோ எடுத்து போட்டது என்ன நோக்கம்? எதுக்காண்டி நீங்க போடுறீங்க? நான் என்ன சரி கேட்கிறேன், சார் சார். நீங்க நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் சார். சரி, இதெல்லாம் பண்றதுனால அவருக்கு என்ன சார் லாபம் கிடைக்கும்? அவருக்கு லாபம் கிடைக்குது இல்ல, அவருக்கு பாப்புலாரிட்டி கிடைக்குது இல்ல, எங்க போனாலும் கேபி பாலான்னு சொல்றாங்கல்ல. இப்போ வந்து ஒரு விஜய் டிவில வந்து நிறைய பேர் இருக்காங்கம்மா. விஜய் டிவில புகழ் இருக்காரு, பிரியங்கா இருக்காங்க, மணிமேகலை இருக்காங்க, இன்னும் வந்து ரோபோ சங்கர் இறந்து போயிட்டாரு, அவர் இருந்தாரு, இன்னும் பலர் விஜய் ராமர் டிவியோட இருக்காரு. பிரபலங்கள், நிறைய பேர் ராமர் இருக்காங்க. வந்து வடிவேலு பாலாஜி, சொல்லிக்கிட்டே போலாம். விஜய் டிவி பிரபலங்கள் ஏகப்பட்ட ஆமா, பேர் சொல்லிக்கிட்டே ஆமா, போலாம். ஆமா. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிடி எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷோ போறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க, இல்ல ஒரு விழா மேடைக்கு போறாங்க, ஃபங்க்ஷன் பண்றாங்க. அங்க அவங்களுக்கு கிடைக்கிற புகழ் வந்து 100% அப்படின்னா, கேபி பாலா வந்து ஒரு கார்ல போய் எங்கேயாவது இறங்குனாருன்னா, அங்க வந்து அவருக்கு 300%, 400% புகழ் கிடைக்குது. 400% மக்கள் வந்து சார், நல்லது சேர்றாங்க. செஞ்சா மக்கள் வந்துட்டு அவங்கள தூக்கி வச்சு பேச தானே சார் செய்வாங்க. இப்போ நீங்க உங்க உங்க ஏரியாலயே நீங்க ஒரு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் செய்றீங்கன்னா, கேபி பா அந்த ஏரியால இருக்க ஒரு பெரிய ஆளே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள விட உங்கள தானே சார் பெருசா பேசுவாங்க. கரெக்ட்டுமா. கேபி பாலா மட்டும்தான் நல்லது செய்யறதுக்கு இருக்காரா? அப்போ உலகத்துல வந்து வேற எங்கேயுமே எந்த மூலையிலுமே கேபி பாலா தவிர்த்து யாருமே நல்லது செய்யலையா? யாருமே எந்த உதவியுமே செய்யலையா? இப்போ வந்து அந்த காலத்துல இருந்து பல பேர் வந்து உதவிகள் செஞ்சிருக்காங்க. எத்தனையோ விதமான உதவிகளை செஞ்சிருக்கிறாங்க. சோ அது வந்து செய்யலையா? இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்மா. இப்ப சூர்யா ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் நடத்துறாரு. ஓகேவா? சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் நடத்துறதுங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனா நடத்துறாரு. நாளைக்கு சூர்யாவே இல்லாட்டாலும் அகரம் ஃபவுண்டேஷன் வந்து நடக்கும். அகரம் ஃபவுண்டேஷன்ல படிக்கிற மாணவர்கள், பிற்பட்ட மாணவர்கள், அவங்க வந்து அதாவது வந்து எந்த காலகட்டங்கள்லயும் படிக்கவே முடியாதுங்கிற மாணவர்களை தேர்வு செய்யறதுக்கு ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க. ஸோ செக்ரிகேட் பண்ணி தேர்ந்தெடுத்து நீங்க வந்து பல பேருக்கு வந்து அவங்க உதவி செய்யறாங்க. நல்லா கேட்டுங்க, அவங்க படிக்கிறாங்க. ஓகேவா? சூர்யா உதவி செய்யற மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த உதவியை பெறும் மாணவர்கள் அடுத்து அவங்களே அவங்கள வளர்த்துக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க ஒரு இன்ஜினியர் முடிக்கிறாரு, ஒரு டாக்டர் முடிக்கிறாரு, ஒரு வக்கீல் முடிக்கிறாருன்னா, அவங்க வந்து ப்ரொஃபஷன். நீங்க வந்து எப்படி சொல்றது? இது வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது ஒரு மீன புடிச்சு கையில குடுக்கறதோட, மீன் பிடிக்கிறதுக்கு கத்துக் குடுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாரி தான் இது. படிப்ப குடுக்குறாங்க. படிப்பால அவங்க அடுத்து அவங்களுடைய வாழ்க்கைய அவங்களே அமைச்சுக்கிறாங்க. அதுக்கான வழிமுறைகள, சம்பாத்தியத்துக்கான வழிமுறைகள அவங்களே தேடிக்கிறாங்க. இப்ப கேபி பாலாங்கிறவர் வந்து குடுக்குறாரு இல்லையா உதவிகள். அந்த உதவிகள் மூலமா அவங்க உதவிகள் பெற்றவங்க அவங்கள பாராட்டுவாங்க. உதவி செய்றாருங்கிறவங்க சமுதாயத்துல பாராட்டுவாங்க. சோ அடுத்து இதுல என்ன குரோத் இருக்கு? அதாவது வந்து இந்த உதவி அம்மா கேபி பாலா குடுக்குறாருமா. போற இடத்துல எல்லாம் குடுக்குறாருமா. கார்ல போய் கேபி பாலா இறங்குறாருமா. இறங்குனோனே என்ன தெரியுமா செய்வாங்க? தம்பி, என் பையனுக்கு படிப்புக்கு காசு இல்ல. என் பேரனுக்கு வந்து உடம்பு முடியல. என் என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும். இப்படி எல்லாருமே வந்து கோரிக்கையில வைப்ப ஆரம்பிப்பாங்க. அப்ப எல்லாருடைய கோரிக்கையிலும் கேபி பாலா நிறைவேற்றுவாரா? ஒரு தனி மனிதன் கேபி பாலா இந்த சொசைட்டில எல்லாருடைய வறுமையும் போக்கிருவாரா? எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்கிருவாரா? எல்லாத்துக்கும் கல்வி குடுத்துருவாரா? என்ன என்ன அதாவது வந்து கேபி பாலா உதவி செய்யறார். உதவி நான் மறுபடியும் சொல்றேன். கேபி பாலா உதவி செய்யறத நம்ம விமர்சனம் பண்ணல. கேபி பாலா உதவி செய்யறது நல்ல விஷயம். ஆனா தொடர்ந்து வந்து கேபி பாலா உதவி செய்யறது எதுக்கு வந்து விளம்பரப்படுத்துறாருன்னு தான் நான் இங்க கேட்கிறேன். விளம்பரப்படுத்த வேண்டிய நோக்கம் என்னன்னு தான் நான் கேட்கிறேன். சார், இவர் மட்டும் தான் விளம்பரப்படுத்திக்கிறாரா? வேற யாரும் வேற யார் விளம்பரப்படுத்தினா நீங்க சொல்லுங்க. இல்ல, அதாவது எல்லாருமே ஒரு யூடியூபர்ஸ் சாதாரண இன்னைக்கு ஒரு யூடியூபர்ஸ் தான். தயிர் சாதம், மோர் சாதம், ஒரு சாம்பார் சாதம் வாங்கிட்டு கூட ஒரு பார்ட்டிக்கு ரோட்ல போறாங்க, குடுக்குறாங்க. அத வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க. அது வந்து காசு பாக்குறாங்க. அது விட்டுருங்க. நீங்க அவங்களும் கேபி பாலா ஒண்ணா பண்ணா, நீங்க கேபி பாலா நிறைய பேருக்கு உதவி செய்யறாரு. அதன் மூலமா வந்து கேபி பாலா ஒரு பேர் எடுத்திருக்காரு, ஒரு புகழ் எடுத்திருக்கிறாரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. ஓகே. அந்த புகழ் வெளிச்சம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அப்படின்னு தான் கேட்கிறேன். இந்த ஒரே ஒரு தீக்குச்சிமா. சார், அப்ப யாராவது இல்லம்மா, அவர் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு இல்ல சொல்றீங்களா? அது சொல்றேன். ஒரே ஒரு தீக்குச்சி. அந்த தீக்குச்சி மூலமா பாத்தீங்கன்னா, ஒரு 1000 அகல் விளக்கு நீங்க ஏத்தலாம். ஒரு தீக்குச்சியால. அதாவது பிராக்டிகலா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, ஒரு தீக்குச்சி பத்த வச்சீங்கன்னா, ஒரு 2 விளக்கு ஏத்தலாம். அதுக்குள்ள தீக்குச்சி அணைந்துரும். ஆனா, அந்த எரிஞ்சுகிட்டு இருக்க விளக்கு இருக்கு பாத்தீங்களா? அந்த விளக்கால நீங்க ஒரு 1000 விளக்கு அடுத்து ஏத்திக்கிட்டே போலாம். சோ ஒரு தீக்குச்சியால 1000 விளக்கு ஏத்த முடியும். கேபி பாலா பண்றதுனால என்ன வரும்? கேபி பாலாக்கு பண்றதுனால நம்மளும் கேபி பாலா மாரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு மோட்டிவேட் ஆனவங்க வர்றவங்க எத்தன பேர்? கேபி பாலாட்ட உதவி கேட்கணும். அடடா, நம்ம எப்படியாவது வந்து இந்த உதவிக்கு கேபி பாலாட்ட கேட்டுற மாட்டோமா? கேபி பாலாவை அப்ரோச் பண்ணிட மாட்டோமா? அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? இதுதான் மெஜாரிட்டி.
கேபி பாலாவை அப்ரோச் பண்ணி எப்படியாவது நமக்கு உதவி. சோ நீங்க உதவி கேட்கிற ஒரு ஒரு மென்டாலிட்டியை நீங்க கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட கையேந்த வைக்கிறீங்க. நீங்க வந்து இங்க இருந்து அப்பர் ஹேண்ட்ல இருந்து குடுக்குறீங்க. அதுவும் நீங்க சமீபத்துல நான் ஒரு விஷயம் கேட்டேன். அதாவது வந்து நீங்க கைக்கூலியா அது வந்து என்னமோ சொல்றாங்க. அதாவது வந்து சர்வதேச கைக்கூலி அப்படிங்கிறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தினக்கூலி அப்படிங்கிறாரு. சோ தினக்கூலி அப்படின்னு சொல்ற கேபி பாலாக்கு ஏது இவ்வளவு பணம்? தினக்கூலி தானே நீங்க. நீங்க தானே சொல்றீங்க தினக்கூலி. மறுப்பு வீடியோல தினக்கூலின்னு தானே சொல்லியிருக்கீங்க. உங்க தினக்கூலி உங்களுக்கு ஏது இவ்வளவு காசு? நான் கேட்கிறேன். தினக்கூலிக்கு எப்படி காசு கிடைக்கும்? சோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்ப தினக்கூலி? அப்படின்ற கேள்விகள் மக்கள்கிட்ட வரதானே செய்யும். அந்த கேள்விகள் பெருசா பேசதானே ஆகும். அந்த பேச்சு பொருள் இன்னைக்கு பெருசானதுக்கு அப்புறம் இவருக்கு எங்க இருந்து பணம் வருதுங்கிற ஒரு கேள்வி வந்து பெரிய லெவல்ல வந்துருச்சு. சோ அந்த கேள்விக்கு கேபி பாலா பதில் சொல்லணும்ல. கண்டிப்பா சொல்லணும் சார். நீங்க சொன்ன வரைக்கும் இப்போ இப்போ நீங்க பேசுன வரைக்கும் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. இந்த பணம் எங்கேருந்து வருது? அப்போ உனக்கு பின்னாடி யார் இருக்கா? யார் சொல்லி இந்த வேலையெல்லாம் பண்ற? உன் பேர எதுக்கு முன்னாடி நீ நிறுத்திக்கிற? உன் பேருக்கு பின்னாடி மக்கள்லாம் ஏன் உன்னை தேடி வரணும்னு நினைக்கிற? நெறைய கேள்விகள் கேட்கு. உங்களுக்கு என்ன தோணுது? இல்லம்மா நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்கம்மா. கேபி பாலா வந்து சமீபத்துல ஒரு மறுப்பு சொல்லியிருக்காரு. அத விஷயமா சொல்றேன் கேளுங்க. அதாவது அந்த மறுப்புல கேபி பாலா என்ன சொல்றாருன்னா, அதாவது ஒரே ஒரு படம் நடிச்சேன். என்ன வன்மம் என் மேல, என்ன வன்மம் என் மேல. இந்த ஒரு படம் நடிச்சதுக்கு என்ன இப்படி பண்றீங்க அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், நீ ஒரு படம் நடிச்சதுக்கு யார் பண்ணுவான்னு கேட்கிறேன். யார் பண்றான்னு கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், ஒரு படம் நீங்க நடிக்கிறீங்க. அந்த நடிக்கிறதுக்காண்டி யார் என்ன பண்ணுவா? அப்ப வந்து ரஜினிகாந்த் வந்து தனியா வந்தவரு. அந்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி தனியா வந்தவரு. ஜெமினி கணேசன் தனியா வந்தவரு. சிவகுமார் தனியா வந்தவரு. முத்துராமன் தனியா வந்தவரு. இப்ப வந்து கமலஹாசன் தனியா வந்தவரு. அஜித் தனியா வந்தவரு. சிவகார்த்திகேயன் தனியா வந்தவரு. விஜய் சேதுபதி தனியா வந்தவரு. விமல் கிமல் இன்னும் 1000 உதாரணம் சொல்லலாம். சினிமால எல்லாருமே பின்புலத்தோட தான் வந்தாங்களா? பின்புலம் இல்லாதவங்க எல்லாம் வரலையா? ஏன் அரசியல்ல பின்புலம் இல்லாதவங்க வரலையா? வேற இடங்கள்ல பின்புலம் இல்லாதவர இதே விஜய் டிவி எடுத்துக்கங்க. எந்த பின்புலத்தோட யார் வந்தா? விஜய் டிவி பிரபலங்கள் எல்லாருமே தனியா வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்க வந்து பேர் எடுத்தவங்க தான் எல்லாருமே இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது என் ஒரே படத்துல என் மேல இவ்வளவு வன்மம் அப்படின்னா நான் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு போதமா இட்ஸ் அதாவது வந்து இது கொடுக்கறதே ஒரு போதையாகுது உங்களுக்கு. நான் கொடுக்குறேன் என்னை வந்து யார் தடுக்க முடியும் அப்படிங்கிற மனநிலைக்கு அவர் போறாரு. அது ஒரு பக்கம் கொடுக்கட்டும் நல்ல விஷயம்தான். பட் நான் வந்து எப்படி சொல்றது, ஒரே படத்துல வன்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க அப்பர் ஹேண்டா பேசுறீங்க. இது வரைக்கும் என்ன பேசுனீங்க? ஏதாவது எங்கேயாவது கேட்கும்போது கைய கட்டிட்டு, "ஐயோ! நான் கஷ்டப்பட்டு அது எப்படியாவது மக்களுக்கு குடுக்கணும்னு நினைக்கிறேன். அது இவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இப்படி பேசிட்டு இருந்தீங்க. பேசுனீங்களா? இப்போ அப்பர் ஹேண்டடா பேசுறீங்க. ஏன் அப்பர் ஹேண்டடா பேசுறீங்க? நீங்க விளக்கம் இதா விளக்கம்? நான் கேட்கிறேன். இதா விளக்கம்? நீங்க நியாயமான விளக்கம் குடுக்கணும்னா, அழகா மீடியா முன்னாடி உட்கார்ந்து, "சார் இந்த மாரி என் மேல இந்த மாரிலாம் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டெல்லாம் பொய்யானது. நான் இந்த மாரி வந்து இவ்வளவு வருமானம் ஈட்டுறேன். இது என்னோட பேங்க் அக்கவுண்ட் இங்க இருக்கு. என்னோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்." ஓப்பனா வாங்கம்மா. ஓப்பனா வாங்க. இன்கம் டாக்ஸ் நான் இவ்வளோ கட்டுறேன். இங்க பாருங்க. இந்த இந்த பணத்த இப்படி இப்படி இவங்களுக்கு குடுத்துருக்கேன். அந்த 6 ஆம்புலன்ஸ் ஃபேக் ஆம்புலன்ஸ்ங்கிறாங்க. 6 ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்ததே இல்லைங்கிறாங்க. அதுல வந்து எஃப்சி இல்லைங்கிறாங்க. அதுல இன்சூரன்ஸ் இல்லைங்கிறாங்க. இந்த ஏன் இந்த சார் அது வாங்கும்போது யாருமே பேசல? அவர் வாங்குன ஆம்புலன்ஸ் எல்லாருமே என்ன தெரியுமாம்மா? ஒரு 7 ஆம்புலன்ஸ் என்னமோ வாங்கி குடுத்துருக்காரு. ஒண்ணு வந்து நாய்க்கு வாங்கி குடுத்துருக்காரு. அப்புறம் வந்து ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சவ ஊர்வலத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு வாங்கி குடுத்துருக்காரு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, 5 ஆம்புலன்ஸ் வந்து பப்ளிக் யூஸ் பண்றதுக்கு, உடம்பு முடியாதவங்க எடுத்துட்டு போறதுக்காண்டி யூஸ் பண்ற ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்துருக்காரு. இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு வாங்கி குடுத்த ஆம்புலன்ஸ் எதுவுமே எஃப்சி இல்லாத ஆம்புலன்ஸ்ங்கிறாங்க. எஃப்சினா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஆர்டிஓ குடுத்திருந்தானா தான், அந்த ஆம்புலன்ஸ் வந்து நீங்க ரோட்லயே ஓட்ட முடியும். ஸோ அந்த எஃப்சியே இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ் தான் அவர் வாங்கி குடுத்ததா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து ஒரு மருத்துவமனை கட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லா இடங்கள்லயும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வந்து இது வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சோனே என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு கிளினிக் கட்டுறேன் அப்படிங்கிறாரு. அன்னைக்கு என்ன சொன்னார்? வீடியோஸ் இருக்கு எல்லாமே. கேபி பாலாவோட வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு. நீங்க போய் பாருங்க. அன்னைக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் வந்து ஒரு கிரவுண்ட்ல வந்து ஒரு மருத்துவமனை கட்டுறேன்னாரு. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, கால் கிரவுண்ட். நான் ஒரு கால் கிரவுண்டு, அமுதவாணன் ஒரு கால் கிரவுண்டு, அரை கிரவுண்ட்ல கட்டுறேன் அப்படிங்கிறாரு. அது எப்படி ஒரு கிரவுண்ட் வந்து கால் கிரவுண்ட் அரை கிரவுண்டா மாறுச்சு? எப்படி மாறுச்சு நான் கேட்கிறேன். ஒரு நம்பர் வந்து டிடி அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து டிக்கு பதில் டிடின்னு போட்டாங்க அப்படின்னா, அப்ப வந்து எப்படி அது டிடின்னு போடுவாங்க எனக்கு புரியல. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அது எழுதும்போது வாகனத்தினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர நீங்க தப்பா போட்டு ரோட்ல ஓட்டுனீங்கன்னா, அது கிரிமினல் அஃபென்ஸ். உங்களுக்கு ஒரு பைக் இருக்கோ, கார் இருக்கோன்னு வச்சுக்கங்க. அது வந்து இப்ப வந்து 3, 4, 5, 7ன்னு வச்சுக்கங்க. அந்த 7க்கு பதில் 8 போட்டு ஓட்டுனீங்கன்னா, யூ ஆர் ட்ரைங் டூ ஹைட் சம்திங். நீங்க ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமராலாம் இருக்கு. ஸோ உங்களோட நம்பர் என்னவா ஃபோக்கஸ் ஆகும்? அப்படி ஒரு ஆம்புலன்ஸ் என்னும்போது, அந்த ஆம்புலன்ஸோட நம்பர வந்து எப்படி மாத்தி எழுதுவாங்க? எப்படி மாத்தி எழுதுவாங்க? அதுவும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு, அந்த ஆம்புலன்ஸோட எஃப்சி போயிருச்சு. எஃப்சி முடிஞ்சிருச்சு. அத நாங்க குடவுன்ல போட்டுட்டு, இப்ப வேற ஒரு ஆம்புலன்ஸ் நாங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்ப ரீப்ளேஸ் பண்ணிருங்க.
பண்ணியிருக்கீங்கல்ல, அப்ப ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், வச்சுட்டோம், போயிட்டோம். எல்லாத்துக்குமே வந்து நீங்க டாக்குமெண்ட் அதாவது பேப்பர்ஸோட வந்து நீங்க பிரஸ் முன்னாடி உட்காந்து, நான் குற்றமற்றவன், என்னைய வந்து இப்படி விமர்சனம் பண்றாங்க, என்னைய வந்து சர்வதேச கைக்கூலிங்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, நான் தினக்கூலி, எனக்கு வர வருமானம் இப்படி. இதெல்லாம் நீங்க இப்ப சொல்லி விளக்கம் குடுத்தீங்கன்னா பரவால்ல. நீங்க என்ன எங்க இருந்து விளக்கம் குடுக்குறீங்க? ஒரு செவரு பின்னாடி. பார்த்தீங்களா? ஒரு செவத்துக்கு பின்னாடி இப்படி நின்னுகிட்டு, ஐயோ! என் மேல இவ்வளவுமா? ஒரே ஒரு படம் தான் நடிச்சேன். என் மேல இவ்வளவு வன்மமா? அப்படின்னா யாருக்கு வன்மம்? எதுக்கு வன்மம்? அத சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், பாலா மேல என்னங்க வன்மம்? பாலா நல்லது செய்றாருன்னு சொல்லி பாலா மேல எல்லாருமே அஃபெக்ஷனா தான் இருக்காங்க. அன்பா தான் இருக்காங்க. பாலா மேல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அன்பா தான் இருக்காங்க, பாசமா தான் இருக்காங்க. பாலா வந்து ஒவ்வொரு வீட்லயும், ஒவ்வொரு குடும்பத்திலயும் அவங்க வீட்டு பையனா நெனைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாலா மேல என்ன வன்மம்? அப்ப வந்து நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றீங்க. நீங்க வந்து உங்க நான் உடனே சிம்பிளா கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்றேன்ம்மா. நீங்க வந்து ஒரு 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 தவறான முன் உதாரணமா நீங்க இருக்கிறீங்க. நீங்க வந்து சொசைட்டில ஒரு 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 மக்களுக்கு உதவி செய்யணும்னா, மொத்த மக்களுக்கும் நீங்க உதவி செய்ய முடியாது. அது வந்து ஒரு கவர்ன்மெண்ட் தான் பண்ண முடியும். புரியுதா கண்டிப்பா, உங்களுக்கு? கண்டிப்பா. ஒரு இலவச மருத்துவமனைனா, எல்லா ஊர்லயும் லூக் அண்ட் கார்னர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா இலவச மருத்துவமனைகள் இருக்கு. எக்ஸ்ட்ரார்டினரியான ஸ்பெசிலிட்டீஸ் அதாவது வந்து உயர்தர சிகிச்சை. அதாவது அறுவை சிகிச்சையிலேருந்து எல்லா சிகிச்சையுமே பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் வந்து குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க ஒரு மருத்துவமனை கட்டி, அதுக்கு மக்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. பாலி கிளினிக்கோ ஏதோ ஒண்ணு. நல்ல எண்ணம் தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறதுல எல்லாம் தப்பு கிடையாது. ஆனா எப்படின்னா, இது வந்து நீங்க விளம்பரப்படுத்துறது எதுக்குன்னு தான் நான் கேட்கிறேன். இப்ப இந்த மருத்துவமனை கட்டுனாங்கல்லம்மா, ஆமா. அந்த மருத்துவமனையோட இதெல்லாம் அந்த ப்ளூ பிரிண்ட்லாம் போட்டு காமிச்சாங்க ஒரு சேனல்ல. இங்க இது வருது, இங்க அது வருது, இங்க இது வருது. கடைசியில வந்து எதுவுமே வரல. நான் ஒரு சாதாரணமான குடிசையில வந்து பாலி கிளினிக் கட்ட போறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. கால் கிரவுண்ட்ல பாலி கிளினிக் கட்டுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் எப்படி அதாவது ஒரு 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 நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க. இன்னைக்கு வந்து அது விமர்சனம் ஆயிடுச்சு. ஓகேவா? விமர்சனம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து தன்னிலை விளக்கம்ங்கிறது வந்து எப்படின்னா, ஒரு பப்ளிக்கு முன்னாடி, ஒரு பிரஸ்ஸுக்கு முன்னாடி நீங்க குடுக்கணும். பப்ளிக் முன்னாடி குடுக்க வேணாம். பிரஸ்ஸுக்கு முன்னாடி கூப்ட்டு, இந்த மாரி இருக்குங்கிற ஒரு தன்னிலை விளக்கத்த நீங்க குடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க ஏதோ ஒரு முட்டு சந்துல நின்னுகிட்டு, ஒரு செவருக்கு பின்னாடி நின்னுகிட்டு, நீங்க பேசி ஒரு விளக்கம் குடுக்குறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியல. கண்டிப்பா சார். அப்ப ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு சொல்றீங்க. என்னமோ ஃபிஷ்ஷியா இருக்குமா. ஃபிஷ்ஷின்னா கன்ஃப்யூஷன். எங்கேயோ என்னமோ இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இல்ல என்ன சார் தோணுது உங்களுக்கு? அவர் பின்னாடி யாராவது இல்ல இருப்பாங்கன்னு அதெல்லாம் தோணுதா? நம்ம வந்துமா, நம்ம வந்து எப்படின்னா, கிளாரிட்டி இல்லாம, அதே நேரத்துல நம்மகிட்ட வந்து கரெக்ட்டா தக்க ஆதாரங்கள் இல்லாம, நம்ம வந்து பேச முடியாது. ஒரே ஒரு பாயிண்ட்ட மட்டும் நம்ம அழுத்தி சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, பாலா வந்து நெறைய உதவி செய்றாரு. அந்த பணம் எங்கருந்து வருது அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்து பெரிய கேள்வியா வந்துருச்சு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது, அது இங்கருந்து தான் வருது, இப்படி தான் வருது, நான் சம்பாரிக்கிற பணம் தான்னு அவர் சொல்றாரு. ஸோ அதுக்கான தன்னிலை விளக்கம் குடுக்க வேண்டிய கட்டாயம் பாலாக்கு இருக்கு. ஸோ இந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே ஃபேக்குங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஃபேக் கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் பாலாக்கு இருக்கு. இது எதுவுமே பாலா செய்யாம ஒரு சாதாரணமான ஒரு வீடியோ, ஒரு 3 நிமிஷம் வீடியோ குடுத்துட்டு, பதிலடி குடுத்து விட்டார் பாலா அப்படின்னு மறுபடியும் போடுறாங்க. இது எப்படி பதிலடி குடுத்து விட்டார்? அதெல்லாம் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. பாலா செய்ற தப்பெல்லாம் சொல்றேன் கேளுங்க. நீங்க அதாவது பாலா பத்தி எகெயின்ஸ்டா பேசினா, இந்த வீடியோவே எடுத்துக்கங்களேன். இப்ப நான் பேசியிருக்கிற இந்த வீடியோல வர கமெண்ட்ஸ போய் பாருங்க. இப்ப நீங்க டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கமெண்ட்ஸ போய் பாருங்க. திட்டுறாங்க பயங்கரமா. யார் திட்டுவா? அதாவது பாலாவ வாழ்த்துறவங்க, "பாலா நீ கவலைப்படாத பாலா, நான் இருக்கேன் உனக்கு. நான் எப்பவும் உனக்கு சப்போர்ட்" அப்படி சொல்லுவாங்க. இது வந்து இப்படி நியூட்ரலா இருக்கிற பொதுமக்கள். ஓகேவா? ஒருவேளை திட்டினா கூட, "சார் அவர் வந்து உதவி செய்றாரு. அதையே சார் நீங்க விமர்சனம் பண்றீங்க" அப்படின்னு கேட்பாங்க. தவறான கொச்சையான வார்த்தைகள எப்படி திட்டுவாங்க பொதுமக்கள்? சொல்லுங்க. சோசியல் மீடியாவ பயன்படுத்தி நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு வரீங்க. பிஆர் டீம் இறக்கி இதெல்லாம் பண்ணிட்டு வரீங்க. உங்களோட படம் காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கங்கிறீங்க. யாரு எதிர்ப்பு தெரிவிப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க அத வந்து அப்படியே திசை திருப்பி விடுறீங்க. சிவகார்த்திகேயன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாரியும், சிவகார்த்திகேயன் வந்து பாலாக்கு எதிரா பணம் செலவழிக்கிற மாரியும் எல்லாம் நீங்க வந்து திருப்பி விடுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து தவறான போக்கு. பாலா வந்து எப்படின்னா, நல்ல பையன். அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. நெறைய பேருக்கு உதவி செய்றாரு. அதுல எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனா ஒரு தவறான முன்னுதாரணமா வேற யாரோ ஒரு இயக்குற ஒரு 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 மனிதரா வந்துடக்கூடாது பாலா. மக்களுக்கு நெறைய விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லிட்டே இருக்கோம். இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். நன்றி.